யோசுவா 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். Joshua said to the children of Israel. Yeah, Joshua said to the children of Israel, How long will you neglect? How long will you neglect To go and possess the land. To go and possess the land Which the Lord God of your fathers. Which the Lord God of your fathers has given you. Hallelujah. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை சுதந்தரிப்பதற்கு நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. Hallelujah. அதை சுதந்தரிக்க, to inherit the kingdom of God, we have to be vigilant. How? How long can you neglect? Hallelujah. அலட்சியம் பண்ணிவிடவே கூடாது. இதுதான் பிரதானமாக ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய மைண்ட்லயும் என்ன இருக்கணும்னா பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம். எத்தனை பேருடைய மைண்ட்ல பரலோக ராஜ்யம் இருக்கு? பரலோக ராஜ்யம் எத்தனை பேரோட மைண்ட்ல இருக்கு? எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருணாவிடில் நாவு ஒட்டிக்கொள். பரம எருசலேம் நோக்கம், நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கை, நம்முடைய ஒவ்வொரு அசைவு எல்லாமே பரலோக ராஜ்யத்தை சம்பந்தப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்ல, நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படித்தான் நாம் என்ன வந்திருக்கிறோம்? உலகமாகிய இந்த தேசத்தை விட்டு இயேசு நமக்கு காண்பித்த தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த ஆபிரகாம் எழுத்தின்படியாக ஒரு கானான் தேசத்துக்குள்ளே போனான். ஹல்லேலூயா. தேவன் அந்த தேசத்தை எழுத்தின்படியாக ஒரு தேசம், உலகத்தில் இருக்கிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போனான். அந்த தேசத்திலே அவன் தங்கி அவன் மிகவும் ஐஸ்வர்யவானாக மாறினான். ஹல்லேலூயா. மிகுந்த ஐஸ்வர்யம் படைத்தவனாய் இருந்த போதிலும் எபிரேயரின் புஸ்தகம் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரத்தில் 11-13 அவர்களை அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தாங்கன்னா அதுக்கு திரும்பி போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். அப்ப நன்றாக கவனிக்கிற இந்த பரலோக ராஜ்யம் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. இந்த பரம தேசத்தை நாடுவதற்கு முன்பாக அதற்கு நிழலாக இந்த பூமியிலே அவன் ஒரு கானான் தேசத்திலே இருந்தான். அவன் பூமியிலே அதற்கு நிழலான ஒரு கானான் தேசத்துக்குள்ள இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக அதற்கு நிழலாட்டமாக ஒரு தேசத்திலே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எழுத்தின்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்கள் அல்ல. தேசமே பயப்படாது, உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். இது எந்த தேசம்? ஹல்லேலூயா. பரலோகத்தோடு சம்பந்தம் வைக்கிற ஒரு தேசம், பரலோகத்தோடு கனெக்ஷன் உள்ள ஒரு தேசம். எந்த தேசம் சொல்லுங்க? பரலோகத்தோடு இணைப்பு உள்ள கனெக்ஷன் உள்ள தேசம் இது. பரலோகத்துல கனெக்ஷன் உள்ள ஒரே இடம் சபைதான். ஹல்லேலூயா. வேற எங்கும் சபை கனெக்ஷன் ஆகல, பரலோகம் கனெக்ஷன் ஆகல. சபையோடு தான் பரலோகம் இணைக்கப்பட்டிருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. சபைக்குத்தான் பரலோகத்துல தொடர்பு இருக்குது, பரலோகத்துக்கும் சபையில தான் தொடர்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால
பரலோகத்துக்கு நிழலாட்டமான ஒரு சபை. இந்த சபையில இருந்து கொண்டுதான் அந்த பரம தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, அதனாலதான் சபை ஒரு நிழலாட்டம் தானே தவிர நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம், காலையில சபைக்கு வரும், சாயங்காலம் சபைக்கு வரும், பரலோகம் போயிருவோம். இல்ல, இந்த சபை ஒரு ஷேடோ, இந்த சபை ஒரு நிழல். இதிலிருந்து நாம் அங்கே போவதற்கு, அந்த பரமதேசத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நிறைய பேர் வந்து போகிறதுல திருப்தியா உட்கார்ந்துடுறீங்க. ஆனால் இது ஒரு நிழல் தான். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போவதுதான் நிஜம். ஹல்லேலூயா. அதற்குத்தான் இங்கே நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கும் சபைக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் சம்பந்தம் இருக்கிறது சொல்லி கொண்டு போனால் நேரம் பத்தாது. இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு மாசற்றதும் பிழையற்றதும் பரிசுத்தமான பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையுள்ள சபை, பரிசுத்தமுள்ள சபை, ஒரு பிழையற்ற சபையை தனக்கு முன்பாக நிறுத்துவதற்காகத்தான் இயேசு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் பாருங்க, சபைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம். அதுக்கு இமீடியேட்டர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த தேசத்திலே, சபையாகிய தேசத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, glory to God. ஏதோ சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு ஸ்தாபனம் அல்ல. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து போறதுல ஒரு குவாலிஃபிகேஷன்ல, சபை தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நோக்கத்தோடு கருத்து நன்றாக புரிந்து கொண்டு செய்யணுங்க. கண்மூடித்தனமா இந்த காரியத்தையும் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. கருத்தோடு அர்த்தம் புரிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். ஆகையினால் எந்த மட்டும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன், பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிபலிப்பு தான் சபை. ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திற்காக நீங்க இந்த உலக கடைகள் இருக்கு இல்லையா, சில ஸ்டோர்ஸ் இருக்கும், சிங்கப்பூர் ஸ்டோர்ஸ் அல்லது அந்த ஸ்டோர்ஸ், அந்த அதுல என்ன இருக்கும், அந்த அப்படின்னு பேர் சும்மா தான் வச்சுப்பாங்க. சில கடைகள் பிரத்யேகமாக சில நாடுகளுடைய பொருட்களை மாத்திரம் விற்கக்கூடிய கடைகள் இருக்கும். ஹல்லேலூயா. அதே போலவே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை உலகத்துல கிடைக்குமா? சபைக்குள்ளதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் உலகத்துல உனக்கு கிடைக்காது, சபையாகிய தேசத்துக்குள்ளதான் கிடைக்கும். ஆமென். ஆகையினால்தான் இந்த சபை ரொம்ப 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 அவசியம். இந்த சபை என்றல்ல, பொதுவாக தேவனுடைய சபை, இந்த தரிசனத்தோடு நடத்தப்படுகிற எந்த சபையாக இருந்தாலும் நாம் கனப்படுத்தி அதை அங்கீகரிக்க வேண்டும். ஆகையினாலே கவனிங்கள், அப்படியாக இந்த சபையில இருந்து கொண்டு, அப்படி என்றால் தேசத்தில் இருந்தே, தேசமாகிய சபையில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமாகும்? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 37ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:3. சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆங்கிலத்தில் faithfulness என்று இருக்கும். ஆங்கிலத்தில் வாசிங்க. Trust in the Lord and do good. Dwell in the land and feed on his faithfulness. Hallelujah. Dwell in the land. ஏங்க அது சபை ஒரு தேசம் என்று சொல்லுகிறோம்? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால், இஸ்ரேல் இன்னைக்கு என்ன ஆச்சது? நேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம். ஆனால் அங்க இருக்கிற மக்கள் யாரு? இஸ்ரவேல். அவங்க பேர் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம், அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் சேர்ந்த அந்த தேசத்துக்கு பேர் என்னது? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அதே போலவே ஹல்லேலூயா, glory to God. ஏன் உலகத்துல
பாத்தீங்கன்னா தேசம் கர்த்தருடைய தேசம் சொல்ல முடியாது. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை விசுவாசித்து கூடுகிற அந்த கூட்டம், ஹல்லேலூயா, அந்த கூட்டம் தான் தேவனுடைய தேசம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேசம் இயேசுவின் பிள்ளைகளாக கூடி வருகிற அந்த கூட்டம் எங்க இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களாக உண்மை உத்தமமாக நல்ல நோக்கத்தோடு வரக்கூடிய அந்த கூட்டம் தான் கர்த்தருடைய தேசம். ஹல்லேலூயா. அப்ப தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். Dwell in the land and feed on his faithfulness. and feed on his faithfulness. அவருடைய சத்திய உண்மை, அதாவது அவருடைய faithfulness, God's faithfulness. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். ஹல்லேலூயா. Keep feeding yourself. தேசத்தில் எது வருகிறோம்? மேய்ந்து கொள்ள வருகிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாக என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன், அவர்கள் நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அவைகளுக்கு எனக்கு பின் செல்கிறது, அவைகளுக்கு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாட்சி அடைய நான் புல்லுள்ள இடங்களில் என்னை வைத்து. அப்படி என்று எவைகளினால் உன்னை போஷிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவையற்ற உலக ஜங்கு, தேவையற்ற உலகத்தின் அழிந்து போகிற பொருட்களினால், அழிந்து போகிற பொருட்களினால் அல்ல நீ மீட்கப்பட்டதும். உன்னை போஷிக்க வேண்டியது feed yourself with, hallelujah, his faithfulness. ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சொல்ல வசனங்கள் எடுத்து காண்பிக்க நேரம் இருக்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், இதெல்லாம் வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். உண்மையா இருக்குது. அப்புறம் அது மாத்திரமல்ல, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார். தப்பிக்கொள்ள போக்கை வைக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is such a faithful and faithful God, is he. Hallelujah. So you can count on his faithfulness. அவருடைய உண்மைத்துவத்திலே நீ ஹல்லேலூயா நம்பி இருக்கலாம். மாத்திரமல்ல, அவர் சத்தியம், கர்த்தர் சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு. ஆமென். அதனால தேசத்திலே குடியிருந்தால், நீ பரலோக தேசத்தின் வாசியா இருந்தால், இந்த பூமியிலே அதற்கு பிரதிபலிப்பாய் இருக்கக்கூடிய சபையிலே நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உண்மைத்துவத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே நீங்கள் திருப்தியா இருக்க வேண்டும். இதுதான் உன் மனம். மேய்ந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆடுகளை பார்த்தீங்கன்னா புல்ல போய் இங்க கொஞ்சம் சாப்பிடும், அங்க சாப்பிடும், அது கவனம் எல்லாம் அது மேலேயே இருக்கும். அதே போல உன் மனம், உன் இருதயம், உன் சிந்தை எல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே லயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்திலே குடியிருந்து சபையிலே கர்த்தர் நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார்னா அதிகமாய் சத்தியத்திலே வேரூன்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செவி நன்றாக தர ஆயத்தத்தோட வாங்க. பல விதமான ஆவிகள் ஹல்லேலூயா சத்தியத்தை பட்சிப்பதற்கு அலைகிறது. வசனங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு, வசனம் புரியாதபடிக்கு, நானும் ஒன்னும் புரியவே இல்லை, ஏற்கனவே அது நிரம்பி இருக்குது, ஓவர்ஃப்ளோ. அந்த வசனம் போன உடனே அது அப்படியே கீழே விடுது. வசனம் கேட்கணும்னா ஆயத்தத்தோட வரணும், பண்படுத்தப்பட்ட இருதயத்தோட வரணும், சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோட வரணும், கேட்கக்கூடிய செவியோட வரணும், விருப்பத்தோட வரணும், இவ்வளோ ஆயத்தம் வரணும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வரக்கூடாது. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காது, சத்தியத்தை வாங்கி இருதயத்துல வைத்து அதை கேட்ட நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு வேண்டும். அதுதான் அசதியா இருக்கக்கூடாது. ஆமென். தேசத்தை சுதந்திரிக்க என்ன மட்டும் அசதியா இருப்பீர்கள்.
இந்த வசனம் தான் இந்த செய்திக்கு மூல காரணமா இருந்தது. ரெகுலரா படிக்கும் போது எரேமியா 9:3 அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் வாசிங்க. And like the bow, they have bent their tongues for lies. They are not valiant for the truth on the earth. They are not valiant for the truth on the earth. For they proceed from evil to They are not valiant. பலத்துக் கொள்வதில்லை. Hallelujah. They are not valiant for the truth on the earth. For the truth. சத்தியத்துக்காக அப்படி ஒரு வைராக்கியம், சத்தியத்துக்காக. ஆதியில நாங்களும் அந்த வசனம் சத்தியத்துக்காக நிற்கணும். Hallelujah. They are not valiant for the truth on the earth. For they proceed from evil to evil. அதுதான் இந்த மாற்றம் வந்தது காரணம் தான். They proceed. They are not valiant for the truth, but they proceed from evil to evil. And they do not know me. Says the Lord. Hallelujah. பொல்லாப்பிலிருந்து they proceed from evil to evil. நாளுக்கு நாள் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சபைக்கு வருகிறவர்கள் சத்தியத்துக்காக பலப்படவில்லை. சத்தியத்தை கேட்டு பலப்பட்டு நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே முன்னேறுகிறதும் நீதியில முன்னேறுகிறதுமான அனுபவம் இல்லாத பொழிக்கு இந்த சத்தியத்தை சரியாய் கேட்காமல் சத்தியத்தை அலட்சியம் பண்ணினதினாலே, சத்தியத்துக்காக அவர்கள் வராததினாலே அவர்கள் என்னவா பொல்லாப்பின் மேல் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் மாறி போட்டார். நாளுக்கு நாள் என்ன ஆச்சுங்க? உனக்குள்ள தெய்வீக சுவாபம் இருக்கா? உனக்குள்ள கிறிஸ்துவின் தன்மைகள் இருக்கா? உனக்குள்ள நல்ல குணங்கள் உருவாச்சா? சபையில வந்து இல்லைன்னா என்னத்துக்கு சபை? உண்மையா இல்லையாங்க? சபைக்கு வந்தால் சத்தியத்தை கேட்டு அதிலே பலப்பட வேண்டும். பலப்படுவதற்கு பதிலாக பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் என்ன செய்யறார்? They proceed from evil to evil day by day. பார்த்து பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்பு போய் நரகத்திலையும் மக்களையா மாறதுக்கு என்னத்துக்கு சபை? இன்னும் மோசம். சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு பலன் கொடுக்கலன்னா அது ஆக்கினை தீர்ப்பு ஜாஸ்தி, காண்டம்னேஷன் ஜாஸ்தி, அதிகமா வரும். என்னையோ அதுக்கு பொல்லாப்பு இருந்தா கர்த்தரை அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதே எரேமியால நாம் பார்க்கிறோம், அவர்கள் இன்னொரு இடத்துல இருக்கும், தங்களுடைய கபடத்தினாலே என்னை அறிந்து கொள்ளாமல் போகிறார்கள். என்ன கபடம்? கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறார், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆங்கிலத்தில் வாசிங்க. Your dwelling place is in the midst of deceit. Yes, your dwelling place. நீ தேசத்திலே குடியிருக்கிறாயா? கவனிக்கணும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆனால் where is your dwelling place? dwelling placeனா என்ன அர்த்தம்? குடியிருக்கிறது. குடியிருக்கிறதுனா எங்க என்ன அர்த்தம்? இன்னைக்கு சபையை விட்டு சபை எங்களுக்கு வேணும், சபை நான் எங்க போவோம் சொல்றது நல்லா தான் இருக்கு, கேட்கவும் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ உன் மனம் எங்க குடியிருக்கு? ஹல்லேலூயா. உன் மனம் எங்க குடியிருக்கு? சத்தியம் கொடுக்கிற இடத்துலயா? பரலோகத்தின் நிழலா இருக்கக்கூடிய சபையில உன் மனம் குடியிருக்கிறதா? அல்லது கபடத்தின் மத்தியிலே குடியிருக்கிறதா உன் மனம்? Where is your mind? Please read it again. 6. Your dwelling place is in the midst of deceit. Is in the midst of what? Deceit. Through deceit. Through
deceit, they refuse to know me. they refuse to know me. Through deceit, they refuse to know me. உள்ளத்துல கபடம் இருந்தால் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள முடியாது. தெரியும் உனக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார் என்ற அறிவு இருக்கும். பர்சனலாக தேவன் எப்படிப்பட்டவர், உனக்கும் அவருக்கும் உள்ள உறவு இருக்காது. ஹல்லேலூயா. காரணம் கபடம். உள்ளவன் கபடம் என்ன? deceit ஆங்கிலத்தில் இருக்கு. வஞ்சனை. வஞ்சனையான இப்பதலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமாய். உலகம் வஞ்சனை இல்லை, இன்னைக்கு ரொம்ப வஞ்சனை எங்க இருக்குன்னா, விசுவாசி சரியா கிறிஸ்தவ வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணாத கிறிஸ்தவர்களுக்குள்ளேதான் வஞ்சனை. சரியாய் கிறிஸ்தவத்தை பிராக்டிஸ் பண்ணாத ஊழியர்களுக்குள்ளேதான் வஞ்சனை, கபடம். நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். தேவன் யாரை தேடுகிறார்? கபடற்றவர்களை தேடுகிறார். ஹல்லேலூயா. முன்ன கூட ஒரு சங்கீதத்துல காமிச்சேன், கபட செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கபட செய்கிறவர்கள் கர்த்தருடைய வீட்டுக்குள் இருக்க முடியாதுங்க. God cannot tolerate. அதே சமயம் கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். ஹல்லேலூயா. கபடம் இல்லாமல் இன்னசென்டா இருந்தா நான் கட்டு போக மாட்டோம். தேவன் காக்க உண்மை உள்ளவரா. தானா சொன்னார், பாம்பை போல வினாவாயிரு, புறாவை போல கபடற்றவனாயிரு. ஹல்லேலூயா. ஆகையினால கவனியுங்கள், இவர்கள் தேசத்திலே பலத்துக் கொள்வது எதற்காக? சபையில ஸ்ட்ராங் ஆயிரணும், சபையில இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வரணும், சபையில பெரிய ஆளாயிரணும், சபையில வேறு ஒன்றுனா எதுக்கு? சத்தியத்துக்காக அல்ல, இயேசுவை போல மாறுவதற்காக அல்ல, தேவன் எதிர்பார்க்கிறபடி குயவன் கையில் உள்ள களிமண்ணாக உருவாக்கப்படுகிறதுக்கு அல்ல. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து இருக்கிறார்களா? They proceed from evil after evil. Is that true? உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா இந்த பொல்லாப்பு எங்க வரும்? எப்படிப்பட்ட பொல்லாப்பம்? 4வது வசனம், நீங்கள் அவனவன் வாசிங்க. எரேமியா 9:4. அவனவன் தன் சத்திய தேசத்திலிருந்து சத்தியத்துக்காக வராம பொல்லாப்புல இருக்கிறவங்க இருக்கிறதுனால நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். அந்த நாட்களில் எழுதிட்டாரு. ஆனா கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும். தீமோத்தேயுக்கு எழுதுறார், மனுஷர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் பண பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். ஹல்லேலூயா. இன்னைக்கு போடுறாங்க இன்ஹியூமன் பிஹேவியர்ஸ், உலகத்தான் போடுறோம். ஒரு பையன் ரோட்ல சேர்த்துக்கிட்டு கிடக்குறானா, என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போவான்னு கேட்கிறாங்கண்ணா சொன்னாங்க. எல்லாம் வந்து செல்ஃபி என்னது எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதும் போட்டோ எடுக்கிறதுல தான் இருக்கிறாங்க தவிர ஒருத்தர் கூட அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு பிரயாசப்படவே இல்லையா. அவன் மரித்து போனான். மனசாட்சியே இல்லை, மனுஷத்தன்மையே இல்லை என்றார்கள். அதை காட்டிலும் கூடியவர்கள் சத்தியத்துக்காக வராதவர்கள் கிறிஸ்தவர்கள். selfish ambition, self-seeking. If you don't practice truth and His faithfulness. Hallelujah. ஏமாற்றுக்காரர்கள் எல்லாம் வெளியே வரணும். Hallelujah. சத்தியத்திற்காக வருகிறவர்கள் மாத்திரம்தான் சபைக்கு வரணும். நான் சொல்லுவேன், எப்பவுமே சபையில கெட்டவங்க வருவாங்க, நல்லவங்க வருவாங்க, கடையில் இருக்கும், கோதுமணி இருக்கும், எல்லாம் தான் வேதம். ஆனால் சபையை பாதிக்கணும், அழிக்கணும்ன்ற நோக்கத்தோடு வந்தா அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம வந்து தப்ப விடாத கொடியான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வந்து எழும்பும் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. சோ அதனால அப்படிப்பட்ட காரியங்களை அலசி எடுத்து சபையை சுத்திகரிக்கிறதுக்கு தான் இந்த மெஷர்ஸ். கபடம் இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் கபடம் உள்ளே இருக்கிறது.
கவலற்ற தன்மை இல்லை. ஆகினால்தான் மோசம் பண்ணுகிறார்கள், மோசம் போக்குகிறார்கள். ஹல்லேலூயா. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். யார் மோசம் பண்ணுகிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் அவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 13வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாக இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க குயிக்கா. 2 Timothy 3:13. Imposters, but evil men and imposters will grow worse and worse. அவங்க இதுல வளர்றாங்க. பொல்லாதவர்கள் எத்தனும் பொல்லாப்புல தான் வளர்றாங்க. தெய்வீகத்துல வளரல, சத்தியத்துல வளரல. ஹல்லேலூயா. Evil men and imposters will grow worse and worse, deceiving and being deceived. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மற்றவர்களையும் வஞ்சிக்கிற பார்க்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்தில் இருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். தேசத்தில் என்ன செய்யணுமா? பொருள்களை சேர்த்துக்கொள்ளணும். எதற்காக வருகிறோம்? பரலோகத்தின் பிரதிபலிப்பாகிய சபையாகிய தேசத்துக்கு எதுக்கு வருகிறோம்? நம்முடைய பொருட்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பரலோக பொருள் எங்கதான் கிடைக்கும்? கடையில கிடைக்காது, மார்க்கெட்ல கிடைக்காது, உலகத்துல கிடைக்காது, சபையில தான் கிடைக்கும். ஆமென். தேசத்தில் இருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Gather up your wares. Gather up your wares. From the land. Gather up your wares from the land. O inhabitant of the fortress. Oh, inhabitant of the fortress. உன் பொருட்களை இந்த தேசத்துல இருந்து கொண்டு உன் பொருட்களை சேர்த்துக்கொள். ஏன்? வரப்போகிற காலம் கொடிய காலம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பயங்கரமான நெருக்கம் உண்டாக்க போகிறார். அதுக்குள்ள வேக வேகமா உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கொள் பரலோக ராஜ்யம். அதனாலதான் நீ கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடு தேடு. ஹல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற வலது பாசத்தில் உள்ள மேலான பரலோக பொக்கிஷம், பரலோக பொக்கிஷம். லூக்கா சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. பொருட்களை சேர்த்துக்கொள். உன் பொருட்களை சேர்த்து. நம்முடைய பொருள் என்னது? கட்டில், பீரோ, அதெல்லாம் கொண்டு போக முடியுமா பரலோகத்துக்கு? இல்ல ஏதாவது சொத்து சுதந்திரம் பரலோகம் கொண்டு போக முடியுமா? டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொண்டு போக முடியுமா? பொருள், அந்த பொருள் கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வாசிங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. அங்கே ஞானி சொல்லுகிறார், ஓ glory, எது பரலோக ராஜ்யத்தின் பொருள்? வாசிங்க. ஓ glory to God. ஹல்லேலூயா. 20வது வசனம். நீதிமொழிகள் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருள். பரலோகத்தினுடைய பொருள் என்ன பொருள்? மெய்ப்பொருள். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிறது பொருள், பொய் பொருள், அழிந்து போகக்கூடியது. ஆனா பரலோகத்துல நாம் தேட வேண்டியதெல்லாம் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள். அது என்னது? வாசிக்குமா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் அவர்களை நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. ஆங்கிலத்தில் வாசிங்க. I walk the way of righteousness. I walk the way of righteousness. In the midst of the paths of justice. In the midst of the paths of justice. That I may cause those who love me. That I may cause those who love me. To inherit wealth.
to inherit wealth, that I may fill the treasuries. that I may fill the treasuries. மெய்ப்பொருள், தமிழ் அழகா இருக்கு, மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. அது என்ன மெய்ப்பொருள்? என்னை சிநேகிக்கிறவர்கள் யார் சொல்றார்? ஞானம். ஹல்லேலூயா. ஞானம் சொல்லும்போது ஞானம் வேர்ல்ட்லி விஸ்டம் இருக்கு. அது நோ உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஞானமே கிடையாது, அதுதான் ஞானம். பைபிள் படி உலக ஞானம், பிசாசு ஞானம், ஜென்ம சுவாபத்து ஞானம் எல்லாம் இருக்கு. தேவனுடைய ஞானம் வேற. உலக ஞானமும் தேவ ஞானமும் ரெண்டும் ஒத்து வராது. அப்படின்னு எதற்காக சொல்ல வருகிறேன்? மெய்ஞானம், ஞானம், மெய்ப்பொருள், மெய்ப்பொருளை தேட கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், அழிந்து போகிற போஜனத்துக்காக நீ கிரியை நடப்பிக்காத, உன் நாட்களை வேஸ்ட் பண்ணாத, உன் காலத்தை வேஸ்ட் பண்ணாத, அழிந்து போகிற போஜனத்துக்காக உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, அழிந்து போகிற காரியத்துக்காக உன்னை செலவிடாத. ஆமென். நம்ம முக்காவாசி வாழ்கிறது பாருங்க அழிந்து போகிற காரியத்துக்கு தான். ஆனா நமக்கு வேண்டியது என்னது? அழியாத வாழ்வு. இதெல்லாம் நியாயம்? நியாயமா? நியாயம் இல்லையா? தேடுறது, வாஞ்சிக்கிறது, விரும்புறதெல்லாம் அழிந்து போகிற காரியம். ஆனா வேண்டியது மட்டும் அழியாத ராஜ்யம் வேணும், அழியாத ஜீவியம் வேணும், அழியாத சரீரம் வேணும். அப்படிதானா? நீ அழிந்து போகிறத தேடினா அழிந்து போறதுல கிடைக்குமா? அழியாத, அசைவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அழிவில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இதை நாம் தேட வேண்டும். அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எதை செய்தாலும் யோசி, எதுக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இந்த மாதிரி அழிவில்லாத ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா, ஒரு சீக்கிரட்டை கத்துக்கோங்க. ஆண்டவரே சொல்லி கொடுத்தார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது உனக்கு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அழிவில்லாத ராஜ்யத்தை தேடி அழிவில்லாத வாழ்க்கையை தேட கண்டடைந்து கொள். ஆமென். உலகத்துல டெம்பரரிங்க இருக்கிறது எல்லாமே எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அதெல்லாம் தானாவே கூடவே கொடுப்பார். நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாகவே கொடுப்பார். ஒரே ஒரு பிரின்சிபிள், நீ தேட வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி, இதுதானே கவலை. என்ன சாப்பிடுறது, என்ன உடுக்கிறது, இதுக்காக தானே மனுஷி உழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு கூடவே கொடுப்பா. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆகினும் பரமபிதா அவைகளை அழகாக உடுத்து வைக்கிறார். ரோட்டு சைட்ல போற பூவெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அழகு கலர், என்ன அழகு. காட்டு செடிக்கு இவ்வளவா உடுத்து வைத்தால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காகங்களை கவனித்துப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆகிலும் பரமபிதா அவர்களை பிழை போட்டுகிறார். நீ என்ன நினைக்கிற? ஐயோ, நான் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி 24 மணி நேரம் உழைச்சாதான் நான் பிழைப்பு. அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடினாதான் நான் செய்கிற வேலையிலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் வாங்குற சம்பளத்துல ஆசீர்வாதம். கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் அது அதிகமாய் விருத்தி அடையும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம சம்பளம் வாங்கி செலவு பண்ணா அதிகமா வந்தாலும் ஒண்ணும் இல்லாத போல போய்விடும். இதுதான் ரகசியம். தேவனுடைய ஆசீர்வாதம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய பரம்பொருளை தேடு, மெய்ப்பொருளை தேடு. அப்பொழுது நீ கேட்கிற இந்த உலகத்துல வாழ டெம்பரரி மிஞ்சி போனா பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று சொல்லுங்க. இப்ப யாரோ ஒருத்தர் ஹையஸ்ட் 100 எத்தனையோ சைனாலே எங்கேயோ ஒரு ஆள் செத்தாரா உயிரோடு இருக்காருன்னு தெரியல, எல்லாம் அரைகுறையா தான் தெரியும். 100, 110, 115 அதுக்கு மிஞ்சி இருக்க முடியுமா? அதுதான் டெம்பரரி. ஹல்லேலூயா. ஆனா அங்க இருக்கிறதோ நித்தியமாக. அப்ப எதற்காக அதிகம் உழைக்கணும்? எதற்காக அதிகமா பிரயாசப்படணும்? அதற்காக அதிகமா பிரயாசப்பட்டா இதற்காக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீ செய்து பார். உன் வாழ்க்கை
வாழ்க்கையை மாற்றிப்பார். இனி பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் தான் அதிகமா கவனம் செலுத்த போறேன். காலையில் எழுந்ததோ கடமைக்கு ஜெபிக்கிறது, கடமைக்கு பைபிள் படிக்கிறத விட்டுட்டு கருத்தா பரலோக ராஜ்யத்துக்காக நான் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. உலக வேலையை செய்தாலும் பரலோக ராஜ்யத்துக்காக, வீட்டு வேலையை செய்தாலும் பரலோக ராஜ்யம். நான் என்ன செய்தாலும் என் மனதில் பரலோக ராஜ்யத்தை என் இருதயத்தில் என் சிந்தையில வைத்து ஹல்லேலூயா, நான் உலகத்தான் அல்ல என்ற ஆதி பரிசுத்தவான்கள் வாழ்ந்தது போல நான் வாழ கற்றுக்கொள்ள போகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஆகினாலே தேசத்தில் குடியிருந்து உன் பொருட்களை சேர்த்துக்கொள். சீக்கிரம் சேர்த்து. கர்த்தருடைய நேரம் சீக்கிரமா வருது. உலகத்துக்கு அழிவுதான் வருகிறது. உலக பொருளை நம்பி வாழ்ந்தா அவைகள் அழிந்துதான் போக போகிறது. ஆனா இதை அழிக்க ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஆகினால அருமையான தேவனுடைய ஆண்டவர் சொல்றார், அதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ நம்ம இங்கிருந்து போகும்போது என்னதான் வரப்போகுது? இந்த பூமியிலே ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்தோமோ, எப்படிலாம் வாழ்ந்தோமோ, அதுதான் நம்மளை பின்தொடர்ந்து வரப்போகிறதே தவிர இந்த உலகத்துக்காக நீ எப்படி வாழ்ந்தாயோ அது உனக்கு வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்கப்படுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகள் உள்ள தேசம். என்னமா ஆறு? என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து என்ன வரும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகர்த்தியம் என்று சங்கீதம் 46 வாசிக்கிறோம், எசேக்கியேல் 47 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நதி பாயும் இடமெங்கும் மச்சங்கள் வாழும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல என்ன உண்டு? பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இல்ல, சபைக்குள்ளே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அங்கே கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். என்ன தேசம் இது? கனி நிறைந்த தேசம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபை, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த தேசத்துல அடுத்தது என்ன இருக்கும்? ஆவியின் கனி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ள செக் பண்ணு, ஆவியின் கனி இருக்கா, இல்ல முள்ளையும் கொறுக்கையும் நீ விளைவித்துக் கொண்டிருக்கிறாய்? பலன் கொடுப்பாய். கோதுமை இருக்கும், வார்கோதுமை இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாதாங்க எந்த மனுஷனும் பலன் கொடுக்க முடியும். பரிசுத்தாவின் மழையில எப்பவும் நீ நனைந்திருக்க வேண்டும். ஆமென். விதைக்கிற சத்தியம் கேட்கப்படுது, ஆனா என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து நினைந்தாதான் அந்த சத்தியம் முளைத்து எழும்பி 100ஆக பலன் கொடுக்க முடியும். நீ வசனம் கேட்டுட்டு மாம்சத்திலே பலன் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகினால்தான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை மறந்துடக்கூடாது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, உங்களை கீழ்ப்படுத்தி கொண்டவர்களாக, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களால் இல்லாம இந்த பொல்லாத உலகத்துல என்னால கவனம் இல்லாம பொல்லாப்பு இல்லாம வாழ முடியாது என்று பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாடுவார் என்று சொன்னார். அவர் உன்னை துர்குணத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி விட்டுவித்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே உன்னுடைய பொல்லாப்புகளை நீக்க முடியும். ஆமென். நீ மனம் திரும்பும் போது. ஹல்லேலூயா. Give me a brand new heart, brand new spirit, brand new mind என்று கேட்டு பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொள் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு எப்பவும் கெடுக்க வரும், ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவருடைய வேலையை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. பதப்படுத்துகிறவர், பாதுகாக்கிறவர். ஆகினாலே பரிசுத்த ஆவியானவர் கீழ் நீ இருப்பாய் என்று சொன்னால் பலன் கொடுப்பாய், நல்ல பிரயோஜனம் உள்ள மகனாய் மகளாய் இருப்பாய், கனியும் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். ஆமென். சபைக்கு உண்மையாக உத்தமமாக வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்துரு போராடுவான், ஆனால் நீ தொடர்ந்து கர்த்தருடைய உத்தமத்துல நின்றுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 10வது வசனம் ஒரு எச்சரிப்பு சொல்றார். நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். செய்கிறாயா? செய்கிறாயா? Are you thankful for the good land that God has given you? Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்க 10வது வசனம். When you have eaten and are full, Oh, when you are eaten and are full, then you shall bless the Lord, then you should bless the Lord, your God, for the good land, which He has given you. which He has given. When you are eaten and you are full, what do? யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து தன்னை உண்டாக்கியவரை எட்டி உதைத்தான். இன்னைக்கு நல்ல ஈட்டன் அண்ட் ஃபுல், நல்ல சத்தியத்தை கேட்டு நல்ல தலைக்கு ஏறி போய் ஊழியக்காரரே உதைக்கும், எதிர்க்கிறது, குறை சொல்றது, விரோதமா நினைக்கிறது, என்ன பிரயோஜனம்? ஏன் அது கொழுத்து ஸ்தூலித்து தோத்தரிக்காததுனால. எதனால வந்தது? இவ்வளோ சத்தியம் கிடைக்குது, எனக்கு சத்தியத்தை கொடுத்தீங்களே, அவள்பட்ட சபையை கொடுத்தீங்களே, ஊழியத்தை கொடுத்தீங்களே, கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்திருக்கிறாயா? ஆண்டவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தபடினாலே சிந்தையில வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. Hallelujah. Since they were not thankful and hallelujah, glory to God, they did not glorify God for whatever they had received. Oh, they became futile in their thoughts and their foolish hearts were darkened. Hallelujah. பிசாசு மூடத்தனத்தை முத்தீனத்தை ஸ்தோத்திரம் பண்ணாதபடிக்கு எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டா என்று நிச்சயித்திரு. சொல்றாரா இல்லையா? தப்பா இருக்காது. ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல குளுமையான தேசத்துல கர்த்தர் நம்மளை வைத்தா நாம உபாகமம் 32:15 இங்கிலீஷ்ல Deuteronomy 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினத்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார். என்ன செய்யறான்? கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது கொழுத்து போய் என்ன செய்தானா? உதைத்தான். நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டுட்டான், தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அசட்டை நல்ல வசனம், நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட பிறகு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எல்லாம் பண்ண பிறகு, எனக்கு டைமே இல்லைங்க சபைக்கு வர்றதுக்கு, சௌமான டைமே இல்லை, பைபிள் வாசிக்க டைமே இல்லை. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நல்ல கர்த்தருடைய காரியங்கள்ல பலப்பட்ட பிறகு தேவனுக்கு மகிமையை கொடுக்காம நான் சௌம் பண்ணி இது நடந்தது, நான் பிரசங்கம் பண்ணி இது நடந்தது, நான் என்று மகிமையை தேடுகிறார்கள். அதுலெல்லாம் கர்த்தர் பயங்கர கோபம் உடையவர். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடே என்று சொல்லுகிறார் கர்த்தர். நாம் பெறுகிற ஒவ்வொரு சின்னதோ பெரியதோ ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக, பரலோகத்தின் நன்மைகளுக்காக, பரலோக தேசத்தின் நன்மைகளுக்காக, இந்த பூமியில பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே உபாகமம் 8 நீங்க பின்னாடி வசனங்களை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் மேட்டிமை அடையாம நீ உன் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை நினைக்கணும். அதனால்தான் உன்னை இவ்வளவு பெரிய வனாந்திரத்திலே கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் யார் என்று நீ சொல்லாத படிக்கும், தேவனை மறவாத படிக்கும் நான் இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என் கைபலத்தினால இதை செய்தேன், என் சாமர்த்தியத்தினால இதை செய்தேன் அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது. நான் இவ்வளோ நாள் உபவாசிக்கிறேன், நான் இவ்வளோ நாள் சவம் பண்றேன், நான் இவ்வளோ வேதம் வாசிக்கிறேன், இவ்வளோ சபைக்கு உண்மையா இருக்கிறேன், தசமமாக கொடுக்குறேன், எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமென். எல்லாம் தேவ கிருபை 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 கிருபை. கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவமோ பிசாசோ உலகமோ உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கிருபை என்றால் மன தாழ்மை, ஆவி எளிமை, தெய்வ பயம், இதெல்லாம் இருந்தா தேவ கிருபை இருக்கும். அதுல விட்டு கொஞ்சம் மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, நம்முடைய ஸ்பிரிட் ஸ்லிப் ஆச்சுன்னா போதும், பொல்லாங்கன்
மேட்டுமைக்குரியவன் பிசாசு ஆதிக்கம் எடுத்துடுவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேசத்தின் நன்மைகளை நீ அனுபவிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு ஹalleluya, glory to God, அவரை நல்ல தேசத்துக்காக, அவர் உனக்கு கொடுக்கிற செழிப்பான நல்ல ஆகாரத்துக்காக, வழிநடத்துவதற்காக, மற்ற ஒவ்வொன்றுக்காக என்ன சின்ன வார்த்தை உன்னோட ஆண்டவர் பேசினாலும் சரி, செய்தியை கொடுத்தாலும் சரி, மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள், நன்றி செலுத்த கற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி